பயங்கர போராளியாக இருக்கிறார். வேற லெவல்ல மக்களோட கனெக்டடாக இருக்கிறார். போராட்டங்கள்ல பெரிய ஆண்மை இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா அவன் கட்சி மாற்றி போயிடுவான். நீங்க ரொம்ப சிரமப்படலாம் தேவையில்லை. நீங்க திமுக எதிர்த்து அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ண வேணாம். மக்களுக்கான அரசியலை செய்தீர்கள் என்றால் அவன் கட்சியை தூக்கி போட்டு பின்னாடி வந்துடுவான். இப்போ எங்கள் வீட்டில் அம்மா இறந்து போயிட்டாங்க. என் தலைவி இறந்து மிகப்பெரிய வேதனையில் துடிச்சும் போது எனக்கு அரவணைச்ச ஒரே ஒரு சகோதரன் தான், பேர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அமீர் சார் வந்து ரொம்ப எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒருவர். அவருக்கு விஜய் சார் மேலே பெரிய அன்பு இருக்குது. நான் பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன், விஜய் சார் உங்களோட எனக்கு அதிகமான அன்பு இருக்குது. நீங்கள் கூட 2வது ஷோ தான் பார்ப்பீங்க, நான் ஃபஸ்ட் ஷோவே பார்ப்பேன். நான் விஜய் அவர்களை பேசுகிறேன், ஒரு தமிழன். நாளைக்கு விஜய்க்கு எகென்ஸ்டாக யாரையா ஒருத்தனை பண்ண சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல சட்டையை கழட்டி நான் தான் போய் நிற்பேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட். இவ்வளவு பேசுகிறேன். இப்போ எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா விஜய் சார் தான் முதல்ல வீட்டில் வந்து நிற்பார். எனக்கு அவ்வளோ க்ளோஸ் அவர். வணக்கம். கங்குவா இசைவெளி நடக்குது. அங்கே சூர்யாவை அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சூர்யா மட்டும் தான் அரசியலுக்கு வரணுமா? விஜய் வந்தால் வரையும் எதிர்க்கிறாரு. திமுகவை எதிர்த்து பேசுறதுனால ரொம்ப சிம்பிள். சூர்யா என்ன பண்ணார்? அகரம்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 5000 மாணவர்களுக்கு மேலே இன்றைக்கி வந்து பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்காங்க, பெரிய பெரிய படிப்புகள் படிச்சுட்டு இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க. ஸோ அந்த அகரம் வந்து ஓப்பன்லேயே இருக்குது. எந்த ஊருக்காரன் எப்போ வந்தாலும் அந்த ஆஃபீஸ்குள்ளே உள்ளே போய் அந்த நீடு என்னங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க, அவனுடைய தேவை என்னன்னு புரிஞ்சுட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பல்வேறு விதமான மேடைகளில் பார்த்துருப்பீங்க. சூர்யா சார், கார்த்திக் சார், அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாருமே போயிருப்பாங்க. அந்த விழாவினுடைய மையம் என்னவாக இருக்கும்? எஜுகேஷனாக இருக்கும். என் போராட்டம்லாம் எதை நோக்கி இருக்கு? நான் சினிமாவே என்ன எடுக்கிறேன், எப்படியாவது எஜுகேஷனை கொண்டே சேர்த்துருக்கேன். அதான் சொல்கிறேன், உன்னுடைய ரசிகர்களுக்கு நீ கொடுக்க வேண்டியது எஜுகேஷன். எஜுகேஷன்னா என்ன? ஒரு புத்தகத்தை கொடுத்து கல்வி கொடுப்பது மட்டுமல்ல, உன்னுடைய ஒவ்வொரு அறிக்கையும் எஜுகேஷனாக இருக்க வேண்டும், இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு ஆக்டர், என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எனக்கு ஒரு ஃபேன் பேஜ் இருக்குது, டெய்லி ஒரு திருக்குறள் போடுங்க, எஜுகேஷன் தான். ஜகுவரா பற்றி ஒரு வரி போடுங்க, எஜுகேஷன் தான். கால் மார்க்ஸ் பற்றி ஒரு வரி போடுங்க, எஜுகேஷன் தான். பெரியார் பற்றி போடுங்க, எஜுகேஷன் தான். அதையம்மா போடுறீங்க? தலைவர் வாழ்க, தலைவர் படம், தலைவர் துண்டை தூக்கினார், தலைவர் தலையை சுற்றினார். என்ன சுத்தினா உனக்கு என்ன, சுத்தாட்டி உனக்கு என்ன? உனக்கு அதில் என்ன பிரயோஜனம்? என்ன அறிவு கொடுக்குற? நீ என்ன கொடுக்கணும்? ஆக்சுவலாக இங்கே இருக்கவனை வந்து அப்படியே நான் ஒரு மாயை வச்சு என் மாயைக்குள்ளே கடந்து சாவுன்னு நான் சொல்லணும் அவனுக்கிட்ட. எந்திரா பல்லு விளக்கிட்டியா? எம்ஜிஆர் தான் பண்ணார். காலைல பல்லு விளக்காமல் காப்பி சாப்பிட்றியா? என்ன வெளியே போனவனை திட்டுறாங்க, நல்ல பேரே வாங்க வேண்டும் பிள்ளைகளேங்கிறார். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு வகையில் எஜுகேஷன் கொடுங்கிறேன் நான். அவ்வளோ அழகான வெள்ளை வெளியே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் வந்து மாட்டு வண்டியில் இருக்கிறார், சொல்கிறார் உழைக்கணும் அப்படிங்கிறார். அவர் ரசிகர் படம் பார்க்குறான், அவன் ஒரு மாதிரி காய்ப்ப போய் உழைக்கணும் போல இருக்க தலைவன் சொல்லிட்டானே, வேலைக்கு போயிட்டான். நடந்ததுங்க அது. வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா வேலைக்கு போயிட்டான், அவன் எம்ஜிஆர் ரசிகருங்க, வண்டியிலுக்கு போயிட்டான், என்னடா சொல்கிறீங்க? ஒரு தலைவன் இருந்தாங்க அப்படி. புரியுதுங்களா? புரியுது. இங்கே எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ இவர் என்ன புத்தகத்தை தூக்கி கொடுத்தாரா? ஒரு ஸ்பேஸ் கிடச்சிச்சு, உனக்கிட்ட அதை கொடுத்தாரு. ஏன் தம் அடிக்கிறீங்க, அடிக்காதீங்க அப்படின்னு தம்மு தூக்கி வீசுறார். மல்யுத்தம் பண்ணுறார். பார்க்குறான் அவன், ஓ தம்முமெல்லாம் அடித்தா மல்யுத்தம்லாம் பண்ண முடியாத ஒரு கேங்கிறான். அது எது என்னது நான் என்ன கேட்குறேன், அது ஒரு விதமான அக்கறை. ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா அவனுக்கு எதாவது ஒன்று சொல்லி போடுறது. அந்த மாதிரி ஸ்பேஸ் கிடைக்கும்போது பப்ளிக் ஏதாவது நல்லது சொல்லுங்கள். சூர்யா சார் செய்கிறார். அப்போ நான் சொன்னேன், சூர்யா சார் அரசியலுக்கு வாருங்கள், திமுக எதிராக அரசியல் செய்யுங்க. அது இல்லை, அரசியலுக்கு வாருங்கள்னா அவருக்கு ஒரு சட்டன் ஏஜ் ஆகும். அந்த சட்டன் ஏஜ் ஆகும்போது நீங்கள் இப்போவே என்ன பண்ணுறீங்க, உங்கள் சேமித்த பணங்கள், வரக்கூடிய வருமானங்களை கல்விக்காக செலவிடுறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பீங்க, அதில் ஒரு முழுமையடைஞ்சோன்னா அதை மருத்துவமாக மாற்றுவீங்க. கொஞ்ச நாள் பார்ப்பீங்க, அதில் முழுமையடைஞ்சோன்னு இன்னொன்னா மாற்றுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 55-60 வயசு ஆகிருக்கும். அந்த 60 வயதில் அன்றைக்கு எந்த இயக்கம் சரியாக இயங்குகிறோ அதுவாக இருக்கட்டும், இல்லை அன்றைக்கு உங்களுக்கு ஒரு இயக்கமே தோற்றுவிக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையில். நான் என்ன சொல்கிறேன், நல்லது செய்ய வர்றதுக்கு திமுகவுக்குவா அதிமுகவுக்கெல்லாம் கிடையாது, அரசியலுக்கு வா. அது கட்சி பேர்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது. விஜய் சார் வந்திருக்காருன்னா அது கட்சி பேர். விஜய் சார் சாலிடாக ஒன்றும் கிடையாதுங்க. நான் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கி சொல்கிறேன். ஒரு நாள் இன்னும் 10 வருஷம் கழிச்சோ, 4 வருஷம் கழிச்சோ, 3 வருஷம் கழிச்சோ, 8 வருஷம் கழிச்சோ, நீங்கள் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், திரும்பி பார்க்குறோம், விஜய் ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய தலைவராக இருக்கிறார். பயங்கர போராளியாக இருக்கிறார். வேற லெவலில் மக்களோட கனெக்டடாக இருக்கிறார். போராட்டங்களில் பெரிய ஆண்மை இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக அவன் கட்சி மாற்றி போயிடுவான். நீங்கள் ரொம்ப சிரமப்படவெல்லாம் தேவையில்லை. நீங்கள் திமுக எதிர்த்து அதிமுக எதிர்த்துலாம் அரசியல் பண்ண வேணாம்.
மக்களுக்கான அரசியலை செய்தீர்கள் என்றால் அவன் கட்சியை தூக்கி போட்டு பின்னாடி ஓடியாந்துருவான். அது யாராக இருந்தாலும் ஓடியாந்துருவான். புரியுதுங்களா? அது மீறிட்டு எல்லாரும் பண்ணுற 10ஆம் பசிலை அரசியலை நம்மளும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன டிஃப்ரென்சியேஷன் பிட்வீன் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் யூ? அப்போ அதுதான் இப்போ நீ என்னை பொறுத்தவரைக்கும் பியூர் பொலிட்டீஷியன் யார்? பப்ளிக்கோட நேரடி கனெக்ஷன், உனக்கான மொத்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நான் தான் நம்ப வைக்கிறவன் தான் தலைவன் இப்போதைக்கு. இல்லை, இப்போ நீங்கள் அந்த மாதிரி அறிக்கை கொடுக்கவும் உங்கள் டிபார்ட்மெண்ட், அதாவது சினிமா துறையிலேருந்தே சில வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ அமீர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு, அவ்வளோ தரம் கெட்டவர் கிடையாது விஜய் அவர் சொல்கிற மாதிரி அப்படின்ட்டு நிறைய பேர்லாம். அதுக்கே நீ ஏன் தரமற்ற வார்த்தையை பயன்படுத்தினேன்னு என்ன கேட்காம அவ்வளோ தரமற்றவர் இல்லை விஜய்னு சொல்கிறதுலேயே உள்குத்து. அவர் சொன்னதே தப்பு. டே போஸ், அறிவு இருக்கா அவனுக்கு? எனக்கு அண்ணன் தானே அவர், எனக்கு வந்து அமீர் அண்ணன் தானே. டே அறிவு இருக்கா உனக்கு? அவன் எவ்வளோ நல்ல மனுஷன், எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கான், ஒரு தரம் இல்லாமல் இப்படி பேசலாம் மாட்டா, அறிவு இல்லை உனக்கு அப்படி சொல்லாமல் டேய் அவருக்கு என்ன தரம் இல்லை அப்படின்னு கேட்டுவிட்டாரு. எனக்கு அதை பிரச்சனை காமெடியாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல மனுஷன் அமீர் சார். வந்து ரொம்ப எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒருவர். அவருக்கு விஜய் சார் மேலே பெரிய அன்பு இருக்குது. நான் பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன், விஜய் சார் உங்களோட எனக்கு அதிகமான அன்பு இருக்குது. நீங்கள் கூட 2வது ஷோ தான் பார்ப்பீங்க, நான் ஃபஸ்ட் ஷோவே பார்க்குறேன் பார்ப்பேன். இப்போ சீமானனும் நானும் எனக்கு ஒரு இடுப்பு வலினா கூட அவருக்கு தான் போகணும். அண்ணே என்னடா இடுப்புக்கிட்ட ஒரு வலி இருக்குடா, அப்படியாடா தம்பி அந்த கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கிட்ட போ சரியாயிரும் பாரு, சரியாயிரும். ஏன்னா எனக்கான பர்சனலுக்கு அண்ணனுக்கு தான் பண்ணுவேன். இப்போ எங்கள் வீட்டில் அம்மா இறந்து போயிட்டாங்க. என் தலைவி இறந்து மிகப்பெரிய வேதனையில் துடிச்சும் போது எனக்கு அரவணைச்ச ஒரே ஒரு சகோதரன் தான், பேர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் அத்தனை ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி என் கையை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விடலை. அதை சொன்னாவே அழுதுருவேன். எனக்கு இந்த கரம் வேறு யாருமே கொடுக்கல, என் கட்சிக்காரர்களோட கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும்? இந்நேரம் மாறி போய் விசிகாவில் போய் சேர்ந்துருக்கணும். அரசியலோடு எல்லாத்தையும் இணைக்கக்கூடாது. விஜய் சாரையும் என்னையும் அப்படி இணைக்கக்கூடாது, அண்ணன் திருமாவளவன் அண்ணனையும் கூட என்ன அப்படி இணைக்கக்கூடாது. அந்த இந்த கரம் தேவைன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். டெல்லியிலேருந்து அடித்து பிடிச்சி ஓடியாந்து உட்காந்தே இருக்கார், வீட்டில் என் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு, அம்மா ஃபோட்டோ பக்கத்துலேயே உட்காந்தார். இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எந்திரிக்கவே மாட்டேன்ட்டார். அறந்தாங்கியே கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு வர்றாரு. அவ்வளோ கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் அவரை பார்க்க நின்றுட்டு இருக்காங்க அங்கங்கே. நான் அண்ணன் நீ கிளம்புங்கண்ணே, ஃப்ளைட்டு போகுது. இந்த ஃப்ளைட்டு வேணாம்ப்பா, அவன் கூட கொஞ்சம் நேரம் இருக்கேன்டா. இருந்தாருங்க, உட்காந்தே இருந்தாருங்க. என்ன திருப்பி செய்வீங்க? என் திரைப்படம் ஓடணும்னு போய் சீமானன்ட்ட கேட்டோன்னே அவ்வளோ வேலையில் இருந்தார். டே அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடு, அந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிடு, வண்டியை திருப்பி வந்து படம் பார்த்தாரு. சீமானனுக்கு என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் அரசியல் கிடையாது. இந்த இந்த ஒப்பீடு தான் இங்கே பெரிய பிரச்சனை. நான் விஜய் அவர்களை பேசுகிறேன், ஒரு தமிழன். நாளைக்கு விஜய்க்கு எகென்ஸ்டாக யாரையா ஒருத்தனை பண்ண சொல்லிடு பார்ப்போம். முதல்ல சட்டையை கழட்டி நான் தான் போய் நிற்பேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட். இவ்வளவு பேசுகிறேன். இப்போ எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா விஜய் சார் தான் முதல்ல வீட்டில் வந்து நிற்பார். எனக்கு அவ்வளோ க்ளோஸ் அவர். பேசுவது அரசியல். என் குடும்பம், என் பர்சனல் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கு நடுவில் மிகப்பெரிய சுவர் இருக்கிறது பொது வாழ்க்கை. நிச்சயமாக. ஆமாம், அதில் வந்து உங்களுக்கு இங்கே பொது வாழ்க்கையை கற்றுக்கிட்டோம்னா திரு கலைஞர் அவர்கள்ட்ட தான் கற்றுக்கணும். முத்தமிழறிஞர் தான் உனக்கு பொது வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பார். அவர் வைத்திருந்த நட்பு எதிர்கட்சிக்காரர்களோடு வேறு யாராலும் வைத்துக்கொள்ள முடியாது. அவ்வளவு என்னன்னாலும் முதலாள போய் நின்றுவார். அரசால் என்ன செய்ய முடியுமோ உடனே செஞ்சிருவார். திரு காமராஜர் அவர்களுடைய அடக்கம் என்பது, கக்கன் அவருடைய அடக்கம் என்பது நிறைய அதுக்குள்ள கதைகள் இருக்குது. அது மாதிரி எதிரில் அரசியல் செய்த அத்தனை பேருக்கும் மரியாதை கொடுப்பதாக இருக்கட்டும், அரசு வேலைகளாக இருக்கட்டும், யோசிக்கவே மாட்டார். அதெல்லாம் வந்து வேறு. அவங்க சட்டசபையில் பேசினா எதிர்த்து ஒரு மாதிரி யாராலையும் பேச முடியாது. அது கருத்தியல். அது மாதிரி விஜய் சாருக்கும் எனக்கும் நடுவில் கருத்தியல் தான். இப்போ சீமானனோட நான் எவ்வளோ பேசியிருக்கேன், கருத்தியல். அது வேறு, நட்பு என்பது வேறு. நான் எனக்கும் விஜய் சாருக்கும் இருக்கிற நட்பு என்பது வேறு, அரசியல் கருத்தியல் என்பது வேறு. இப்போ விஜய் சாரே நல்ல நல்ல கருத்துக்களை, என்னை கவரக்கூடிய கருத்துக்களை சொல்லலாம். விஜய் சார் சூப்பராக சொல்கிறது, பிரமாதமாக விஜய் சார் சொல்லிட்டாரு அப்படின்னு இப்படி ஒரு அம்புக்குறி போடுறது கூட ரொம்ப நாள் இருக்காது. அதெல்லாம் செய்யலாம், யார் பேசினாலும் நம்ம செய்வோம். ஸோ அதில் இல்லை இந்த மாற்றம். ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நீ எப்படி ஒன்று போட்டேன்னு நீங்கள்லாம் வருத்தப்படுறீங்களோ, அந்த மாதிரி பெரியார் பேரை சொல்லி, அண்ணாவின் பேரை சொல்லி, திராவிட மாடல் என்று பொய் சொல்லி குடும்ப ஆட்சி செய்கிறவன் தான் எனக்கு முதல் எதிரினா, நான் ஒன்றுன்னு சொல்கிறது சரியா தப்பா? உனக்கு நான் ஒன்றுன்னு சொன்னதுக்கு என்னை எதிர்த்து நீங்கள் உன் கூட்டத்துக்கு அந்த 8 லட்சம் பேர் பேசினா, எனக்கு 2.5 கோடி பேர் இருக்கான் திமுகக்காரன். அவன் எனக்கு பேச மாட்டானா? நீ என் குடும்பத்தை பற்றி தவறாக நீ வந்து விமர்சனம் செய்தீங்கன்னா, உன் தலைவனுக்கு கீழே ஏன் 2.5 கோடி பேர் எழுத மாட்டானா தவறா? இதெல்லாம் அநாகரிகமான செயல். அதெல்லாம் செய்யக்கூடாது. கருத்தியல் 2 பேரும் பேசிக்கிறோம். உனக்கு கருத்தியல் புரிஞ்சால் புரிஞ்சுக்க, புரிஞ்சல பேசாமல் இருக்கணும்.
இன்னொரு பக்கம் நீங்கள் தான் முதல் முறையாக மீட்டிங் முடியுது ஃபர்ஸ்ட் ட்வீட் நீங்கள் தான் போடுறீங்க. அமைச்சர்கள் கூட அடுத்த பிறகு தான் பேசுகிறாங்க. கட்சியிலேருந்து எதுவும் சொன்னாங்களா அதுக்கு பிறகு? ஏன்னா நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் மீட் பண்ணிக்க இப்போ ரீசெண்டாக அரசியலில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா தலைமை என்ன சொல்லும் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இங்கே இல்லை. என் தலைமைக்கு களங்கம் விளைவிக்காமல், என் கட்சிக்கு களங்கம் விளைவிக்காமல், என் கட்சி தொண்டர்கள் மனசு நோகாமல் பேசக்கூடிய கருத்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த யாராக இருந்தாலும் முதலடி கொடுக்கலாம். ஓகே, தலைமை அதை கண்டுக்காது. அது தலைமை கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அப்படி ஒரு ட்வீட் நான் போட மாட்டேன். நான் வேறு கங்குவாங்கிற ஒரு ஆடியோ ரிலீஸில் பேசுகிறேன்னா அது என் தலைமைக்கு எந்த கெட்ட பேரும் இல்லை. நான் ஒரு ட்வீட் போடும்போதும் என் ட்வீட்டில் ஒரு பெரிய நாகரிகம் இருக்குது. அந்த நாகரிகம் என்னென்னா, நீங்கள் சொன்னது திமுகவை தொடலைன்னா நான் பேசாமல் இருப்பேன். நீங்கள் பாரதிய ஜனதாவை தொடலை, ஆனால் நீங்கள் திராவிடம் பேசுகிறீங்க. பாரதிய ஜனதாவை தொடாமல் நீங்கள் என்ன திராவிடம் பேசுகிறீங்க? திராவிடமும் தமிழ் தேசியமும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. திராவிடமும் தமிழ் தேசியத்தையும் நீங்கள் பேசுகிறீங்க. என்ன குழப்பம் உங்களுக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசவே இல்லை. ஏன் பேசலை? பாதிப்படைஞ்ச நீங்கள் எதுக்காக பேசலை? இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ நான் ஒன்று சொல்லலாமல் சொல்லக்கூடாதா? புரியுதுங்களா? ஸோ தலைமையை பொறுத்த வரைக்கும் நான் பேசுகிறது தலைமையை பாதிக்கும்னா நான் பேச மாட்டேன். நான் பேசுகிறது தலைமையை பாதிக்காமல் 2.5 கோடி பேர் பயங்கர கோபத்தில் இருந்திருப்பான் இல்லையா? தமிழகம் முழுவதும் என்னுடைய தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். இப்போ நான் பேசிட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அறந்தாங்கில, அவனுக்கு அவ்வளவு கோபம். ட்வீட்டு 12 மணிக்கு போடுறேன், 12:15 மணிக்கு வெளிநாட்டுக்கு போகணும் மச்சான் பேசு. அப்போ அவனுக்கு இருக்குல்ல கோபம். அவனுக்கு யார் பேசுறது? அவனுக்கு ஒருத்தன் பேசணும்ல. அதை நான் பேசினேன். அந்த 2 கோடி தொண்டர்களின் குரலா? ஆமாம், 2 கோடி தொண்டர். அதுக்கப்புறம் என்னுடைய மூத்த அரசியல்வாதிகள், எங்களுடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள்லாம் பேசினாங்க. இதுக்கு சின்ன ஒரு பதில் சொல்லவே விருப்பப்படலை. தலைவர் முதல்வர் அவர் வேறு மாதிரி சொல்லிட்டு போனார். லைக் எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் இது இருக்குது. பட் இதற்காக கோபமடைந்த என்னுடைய தொண்டர்களுக்கு ஆறுதல் வார்த்தையை நான் கொடுத்தேன். கரிதா, ஒரே ஒரு கேள்வி. விஜய் அவர்களுடைய இந்த தவேக கட்சியினுடைய பயணம் எப்படி இருக்கணும்? ஏன்னா கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறாரு. திருமாவளவன் வருவாங்கன்னு சொல்லப்பட்டப்ப திருமாவளவன் கூட்டு போக மாட்டேன்ற அதையும் சொல்கிறாரு. சீமானும் ஆரம்பத்தில் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருந்தாங்க. ஆனால் சீமானும் இப்போ தனித்து தான் போட்டி அப்படின்றத சொல்லிட்டாரு. குறிப்பாக சீமான் தம்பின்னு சொன்னவர் இப்போ உன் பாதையும் என் பாதையும் ஒன்றுனா நீ நடுரோட்டில் நிற்கிற அடிபடி செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆனால் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்கிறாரு சீமானுக்கு. கமல்ஹாசன் கூட பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலை, சீமானுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. இது இப்போதான் சொல்கிறேனே, எல்லாமே குழப்பம்தான். எல்லாருமே பயங்கர குழம்புன மனநிலையில் இருக்காங்க. அதான் சொல்லுவேன், நீங்கள் முதல்ல தெளிவாகிட்டு வாங்கடா, அப்புறம் நான் பதில் சொல்கிறேன். இப்போ அப்படி ஆகிப்போச்சு. நீங்கள்லாம் முதல்ல தெளிவாகுங்க, அப்புறமா நான் பதில் சொல்கிறேன் மாதிரி ஆகிப்போச்சு. வரட்டும், நிறைய டைம் இருக்குது. 2026 எலெக்ஷனுங்கிறது எல்லோரும் சொல்கிறாங்க 2026 நான் வேணால் சொல்லிட்டேன். இப்போது நான் போன எலெக்ஷனில் எந்த சீட்டு அடிக்கும்னு சொன்னனோ அந்த சீட்டு திமுக அடிச்சது. இந்த 40 சீட்டு நம்ம எலெக்ஷன் நான் என்ன சொன்னேன் இன்டர்வியூவில், 40 சாலிடுன்னு. அப்போ கூட சொன்னாங்க சௌமியா அன்புமணி ஜெயிப்பாங்கன்னு. கடைசியாண்ட ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னான், மச்சான் நான் சொல்லலை, டேய் இருறா இன்னொரு 4 ஊர் என்னன்னு, 4 ஊரும் ஆப்போசிட்டில் நிற்கிற அவரோட தொகுதின்னு. இல்லவே இல்லைண்ணா, பார்த்தா ஜெயிச்சிட்டாரு. மாணிக் தாக்கூர் தோற்று போயிடுவானாங்க. நான் பெட்டு வச்சேன், ஒத்த மீசோட அலையிறேன்னு. ஸோ அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், வாக்குங்கிறது அவன் எண்ணிக்கிட்டே வரையில அவனுக்குன்னு ஒரு வாக்கு ஏரியாஸ் இருக்கும். அங்கே வரும்போது எல்லாமே மாறி போயிடும். எலெக்ஷனுங்கிறது அப்படி தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு காமனாக அரசியலுங்கிற களம் ரொம்ப பெரிய களம். அதில் இப்படிலாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாள், ஏய் என்னடா இங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கிய, வெளியே விடுங்கடாம்பார்ல ஒரு படத்தில். அந்த மாதிரி ஒரு ஓரமாக போய் விளையாடட்டும், அப்புறம் பார்ப்போம். ஓகே, ரொம்ப நன்றி. அரசியல் வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ கங்குவா திரைப்படம் வெற்றி அடையணும், நீங்களும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், நல்லா கேட்ச் பண்ணணும் அப்படின்னு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.